அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரை ஆவியானவர். கர்த்தரை ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் சகோதர சகோதரிகளே, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியின் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் எங்கேயோ அங்கே விடுதலை, சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு, நிம்மதி, நித்திய வாழ்வு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஒவ்வொருத்தரும் சொந்தரிக்க வேண்டும். நம் பிள்ளைகள் சொந்தரிக்க வேண்டும். நம் சந்ததி சொந்தரிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரங்கத்தாவே, நீர் எப்போது சிலுவை மரணத்தை ஏற்றீரோ அப்போதே தகப்பனே ஆண்டவரே, நோயை வென்றி தகப்பனே, ஆண்டவரே பகையை வென்றி தகப்பனே, முறுமுறுப்பை வென்றி தகப்பனே, சண்டையை வென்றி தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா சோத்திரங்கத்தாவே, ஆண்டவரே மரணத்தை வென்றி தகப்பனே, சாத்தானை ஜெயித்திய தகப்பனே, இயேசப்பா எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, எங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக, எங்களுக்கு நித்திய வாழ்வை குளிப்பதற்காக, 1000 வருஷ அரசாலைகளை நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட இருப்பதற்காக, ஆண்டவரே இயேசப்பா பாவமான எங்களை தகப்பனே, பாவத்தை ஏற்றி தகப்பனே, சிலுவை சுமந்தி கொண்டே தகப்பனே, எங்களுக்கு வெற்றி கொடுத்த தகப்பனே, கோடி நன்றி அப்பா சோத்திரங்கத்தாவே. அதை ஒவ்வொருத்தரும் சொந்தரிக்கும்படி, எங்கள் பிள்ளைகள் சொந்தரிக்கும்படி, எங்கள் சந்தியை சொந்தரிக்கும்படி செய்கிறீ தகப்பனே, அதற்காக கோடி நன்றிப்பா சோத்திரங்கத்தாவே. ஏசப்பா படிக்கிற பிள்ளைகள், வாலிப்பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா சோத்திரங்கத்தாவே, ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிற காரியத்தை நேர் வாய்க்க பண்ணுங்க ராஜா. ஏசு நாமத்தை ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன்.